விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரவள்ளி, அதாவது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் விளைவிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல், அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் போட்ட மீன் அமிலம், அடுத்தது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் என்பிகே, நம்ம சாணப்பாசி கரைசல்லேருந்து என்பிகே தயாரிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வாழைப்பழத்துலேருந்து பொட்டாஷ். இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு நம்ம இன்னும் லைட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாணப்பாசி கரைசல் லைட்டாக தான் கொடுக்குறோம். ஒரு ஏக்கருக்கே நம்ம 200 லிட்டர் சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே 50 லிட்டர் தான் நம்ம இப்போதைக்கு கொடுக்குறோம் மாதத்துக்கே. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண் நல்லா வளமான மண்ணாக மாறினதுனால சத்து அதுவே எடுத்துக்குது. பாருங்கள் செடியெல்லாம் எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள், அதே மாதிரி எண்ணெய் கரைசல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம இந்த 50 சென்ட் காட்டுக்கு கடலெண்ணெய் 1/2 லிட்ரு, தேங்காய் 1/2 லிட்ரு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஏன்னா இதுக்கு மேலே கொடுத்தோம்னா செடி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா காற்றடிச்சோம்னா செடி சாஞ்சு போயிடும். ஒரே பாருங்கள் அந்த கேப் தெரியுது சாயிற மாதிரி. ஏன்னா இப்போ காற்று காலம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் கொடுத்துருக்குறோம். அதனால் இயற்கை விவசாயத்தில் வந்து அதில் சத்து இல்லை, மீன் அமிலத்தில் சத்து இல்லை, புண்ணாக்கு கரைசலில் சத்து இல்லை, எண்ணெய் கரைசலில் சத்து இல்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறையா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம காடு இப்போ தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தண்ணி நின்றுச்சு கரண்டு போனதுனால. அந்த கேப்பில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். இதெல்லாமே அதில் விளைஞ்சது தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு செலவுன்னு எடுத்துக்கிட்டால் இவ்வளோ வளர்ந்ததுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா இந்த களை வெட்டுற செலவு நார்மலாக ஆகிறது தான். நம்ம இடுபொருள் செலவுன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 1000 ரூபா கூட வந்திருக்காது. காரணம் என்னென்னா நம்ம மண் வளமாக மாறினதுனால. வளமாக மாறுறதுக்கு காரணம் நம்ம கெமிக்கல் போடலை அப்படின்னாவே உங்களுக்கு மண் வளமாக மாறிடுது. இந்தமாதிரி கெமிக்கல் போட்டால் தான் விவசாயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வர நண்பர்கள் இயற்கையில் அத்தனை பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வர விவசாயிகள்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 30% மேலே இன்றைக்கி கெமிக்கல் வர விற்பனை குறைஞ்சி போச்சு. எல்லாமே இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இயற்கைக்கு மாறினவங்க மாறிட்டு போகிறாங்க. மாறாதவங்க புதுசாக மாறுறவங்களாம் மாற விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பதிவு அதற்காகத்தான். விவசாயிகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். செலவில்லாமல் விவசாயமாக இருக்குது. மண் வளமான மண்ணாக இருக்குது. லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் இயற்கை விவசாயம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன்.